இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டு ஒரு கம்பெனி. ஆரம்பத்தில் ஒரு 24 வருஷம் நாங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 21 வருஷத்துக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் வந்தது. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் இருந்தால் நம்மளுடைய லைஃப் மாறாது. ஓகேலா, பிஸ்னஸ் எடுத்து நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம மாறும். அந்த மனநிலையில் தேட ஆரம்பித்தேன். தேடும் போது கிடைச்ச வாய்ப்பு தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதில் வந்து ஒரு 9 வருஷம் ஒரு பெரிய அனுபவம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ராவல் பண்ணதில் நிறைய நாலேஜ் எடுத்திருக்கோம். அந்த நாலேஜ் இன்னைக்கு வந்து கோல்டு பக்ஸில் ஒரு பெரிய க்ரோத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ போன உடனே நம்ம ஒரு கம்பெனியில் சக்ஸஸ் பண்ண முடியுமானா கேள்விக்குறி தான். ஸோ அந்த இடத்துல வந்து நாலேஜ் கிடைக்கும். சில கம்பெனியில் நாலேஜ் கிடைக்கும், சில கம்பெனியில் வந்து நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். ரெண்டு பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு இன்கம் வருமா அப்படின்னா நிறைய இடத்துல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று பைனரில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூனிட் லெவலில் இருக்கும். அது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கும். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் எவ்ரி மந்த் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், டீமை பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனரி அப்படின்றது ரெண்டு பக்கமும் ஈக்குவல் பேர் மேட்ச் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு இன்கம். ஸோ ஒரு சைடு போனால் நமக்கு இன்கம் வராதுன்றது எல்லாருக்குமே தெரியும் பைனரியை பொறுத்த வரைக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய வந்து கான்செப்ட் இருக்குது, நிறைய பிளான் இருக்குது, நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கூடிய ஒரு கோல்ட் பக்ஸ் அப்படின்ற நிறுவனம் மிகப்பெரிய ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மகளிர் இருக்காங்கன்னா அவங்க வந்து எதுக்காக ஆசைப்படுவாங்க, இன்னைக்கு ஜென்ஸும் அந்த மாதிரி தான். ஸோ அந்த கோல்டு அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நம்ம ஆசைப்படும். அந்த கோல்டு அப்படின்றது நம்ம சம்பாதிக்க முடியுமானா எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேசிக் நீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்லைட்ஸ் கிளியரா தெரியுதா மேடம்? கிளியர் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு காலகட்டம். இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜாக மாறி போயிட்டு இருக்கு. அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆசைப்பட்டாம ஒரு வீடு, பணம், இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் ஒரு பைக், ஒரு கார், வீட்டுக்கு இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம். இருந்தாலும் நம்மளுடைய பேசிக்கான விஷயத்த மற்றவங்கள பார்த்து நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வாங்குறோம்னா கண்டிப்பாக கிடையாது. மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி நம்ம வாங்குறோம். பக்கத்து வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் நம்ம வாங்கணும், பைக் இருந்தால் நம்ம வாங்கணும். அந்த மாதிரி வந்து கம்பேரிசன் லைஃப்பில் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் நடக்கும். எப்படியே பின்தங்கிய நிலையில் தான் நம்ம இருப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ பிஸ்னஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட், அதாவது பணம் எப்படி நம்ம வந்து சர்க்குலேட் பண்ணுது அப்படின்னா ஒரு 4 விதமான வழிகள் இருக்கு அப்படின்றாங்க. பணம் சம்பாதிக்க இன்னைக்கு உலகத்துல 4 விதமான வழிகள் இருக்கு அப்படின்றாங்க. அந்த 4 வழியை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா நல்லா படி, நல்ல வேலைக்கு போங்க, நல்ல படி, நல்ல வேலைக்கு போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே மைண்ட்ல தான் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்லா படிச்சிருக்கோம், நல்ல வேலைக்கு போறோமானா நல்ல வேலைக்கு போனவங்க யாருமே கிடையாது, கிடைச்ச வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ டைம், அந்த எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் அப்படின்றது ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து அடகு வைக்கிற மாதிரி தான். நம்ம நேரத்தை செலவு பண்ணி அங்கே வரக்கூடிய வருமானம் அப்படின்றது நம்ம மணி ஈக்குவல் டைம் ஈக்குவல் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு டைம் கொடுக்கும் அந்த அளவுக்கு மணி சம்பாதிக்க முடியுமானா கேள்விக்குறி தான். 8 மணி நேரம் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு ஊதியத்தை தான் நம்ம கம்பெனியில கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு நான் சொன்ன மாதிரி உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், பேசிக்கான ஒரு விஷயத்துக்கு அது போதுமானது. ஆனா நம்ம வந்து இருக்கக்கூடிய ஆசைகள், கனவுகள் இதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு அந்த பணம் போதுமானா கண்டிப்பா பத்தாது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்துல அந்த பணம் பற்றாக்குறை தான். ஓகேலா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய். முதல்ல எம்ப்ளாய்ன்றது ஒரு பாஸ் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. ஓகேலா, அங்க நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். சரி, இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்ல நான் தான் பாஸ், நான் தான் இந்த கடைக்கு ஓனர். இது இன்க்ளூடிங் எந்த கடையாக இருந்தாலும் சரி, அது ஒரு டீ ஷாப் இருக்கலாம், டிஃபன் சென்டர் இருக்கலாம், பார்லர் இருக்கலாம், எது வந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைக்கு நான் தான் ஓனர்.
அங்க லாபமும் நஷ்டம் என்ன மட்டுமே சாரும். அங்க வந்து நான் யாருக்கும் பதில் சொல்றதா அவசியம் கிடையாது. இங்கேயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் 24 மணி நேரம் கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எல்லாருமே ஒரு டைம் வந்து டியூரேஷன் இருக்கு. அந்த டியூரேஷன் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? இது ரெண்டாவது செல்ஃப் எம்ப்ளாய். மூணாவது பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ். இந்த பிசினஸ் ரியலான ஒரு பிசினஸ் என்னன்னா இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி. அந்த பிசினஸ் அப்படின்றது இப்ப நம்ம பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கடை வந்து அங்கேயும் நம்ம செல்ஃப் எம்ப்ளாய் தான். அது கடைகள், டிஃபன் சென்டர்ல, ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஆனா பிசினஸ் அப்படின்றது ரியலான ஒரு பிசினஸ் என்னன்னா நாம வேலை செய்யணும், நம்மளை சார்ந்த ஒரு 100 பேரை வேலை செய்ய வைக்கணும். ஓகேங்களா? அங்க ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு டைம் வந்து நான் 8 மணி நேரம் தரேன்னா என்ன சார்ந்த ஒரு 100 பேர் 8 மணி நேரம் கொடுக்க வச்சா அது வந்து நமக்கு பிசினஸா கன்வெர்ட் ஆகும். பணத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அது. ஓகேங்களா? அதாவது டைமும் நம்ம வந்து அதிகப்படுத்துவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பிசினஸ் அப்படின்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர். இங்க இருக்கிற யாராவது நம்ம இன்வெஸ்டரா அப்படின்னு கேட்டா யாருமே கிடையாது. ஸோ நம்ம ஒரு எம்ப்ளாயிலையும் செல்ஃப் எம்ப்ளாயில இருப்போம். ஓகேங்களா? நம்ம ஒரு பிசினஸா எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஆனா இங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு சின்ன முதலீடு. அதோட முதலீடு கூட சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு சின்ன முதலீட்டுல ஒரு பெரிய வருமான வாய்ப்பை நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்மளோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு இப்ப நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா? அதுதான் நம்முடைய நிறுவனம் கோல்டு பக்ஸ். கோல்டு பக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்றது நம்முடைய நிறுவனத்தின் பேரு. இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் யார் சார் ஆரம்பிச்சது அப்படின்னா எம்டி சார் பேரு பாலமோகன கிருஷ்ணன் சார். சார் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸா வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்பேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. சார் சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனிஸ் நார்மலா பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில இருந்து ஆரம்பிச்சு நமக்கு வரும். ஸோ நம்மளுடைய முதல் தடவையா இந்த துறை வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஆரம்பிச்சு நம்ம கையில கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரு ஆரம்பிச்சு ஒரு 11 மாசமான ஒரு நிலையில நம்ம வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 100% டீசென்ட்ரலைஸ். இந்த நிறுவனம் யாராவது ஒருத்தர் கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படின்னா யாருடைய கட்டுப்பாட்டிலையும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா பினான்ஸ் அப்படின்ற ஒரு பிளாக் செயினோட டெக்னாலஜி தான் நம்ம வந்து கனெக்டா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து நமக்கு மிங்கிள் ஆயிருக்கு. ஸ்மார்ட் கான்டாக்ட் வித் வெப்3 பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி பேசுறத நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி 100% ரிவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன முதலீடு இது வந்து கம்பெனிக்கு போதா அப்படின்னா கம்பெனிக்கெல்லாம் போல ஐடி லாகின் பண்ண அடுத்த வித்தின் செகண்ட்ல யாராருக்கு போகுதுன்ற நம்ம அந்த டீடைல்ஸை ப்ராப்பரா பார்த்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டைரக்ட் மைனிங் போனஸ் அந்த 100% எப்படி நமக்கு பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் மைனிங் போனஸ் ஒரு 30%, அப்கிரேட் மைனிங் போனஸ் வந்து ஒரு 50%, லெவல் மைனிங் போனஸ் ஒரு 18%. ஓகேங்களா? கோல்டு பக்ஸ் மைனிங் பிளாக் செயின் டெவலப்மெண்ட் ஒரு 2%. அதாவது கம்பெனின்னு சொல்லுவாங்களே இப்ப ஆரம்பிச்ச அந்த கிரியேட்டருக்கு ஒரு 2% நமக்கு போகுது. அந்த 2% கூட பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கல. திருப்பி இது வந்து நம்ம சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ், ஒரு ட்ரைனிங், எஜுகேஷன் ட்ரைனிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்ப கம்பெனிக்கு பெருசா எதுவும் ப்ராஃபிட் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு 100% டீசென்ட்ரலைஸா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம கம்பெனி. இந்த டீசென்ட்ரலைஸ் அப்படின்றது கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா அது சென்ட்ரலைஸ். இது டீசென்ட்ரலைஸ் யாரோட கட்டுப்பாட்டுலயும் கிடையாது. யாரும் இதை ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா பினான்ஸ்ன்ற மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்ல நம்ம வந்து அதை கையை பண்ணி வச்சிருக்கோம். பிளாக் செயினோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். எஸ். இங்க என்ன சார் நம்ம கொடுத்துருக்காங்க கோல்டு பக்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்ட் அண்ட் ஏர்ன். அதாவது நம்ம ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்றது மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அதுவும் இன்ஸ்டன்ட் டீசென்ட்ரலைஸ் ரிவார்ட்ஸ். உடனே கூட அதாவது இந்த வாரம் வேலை செய்யுங்க, அடுத்த வாரம் வந்து பே அவுட் கொடுக்குறேன், இந்த மாசம் வேலை செய்யுங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு பே அவுட் கொடுக்குறதுலாம் கிடையாது. இன்ஸ்டன்ட் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இங்க இன்கம் சம்பாதிக்கிற ஒரு துறை தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 3 விதமான வருமான வாய்ப்பு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா டைரக்ட் மைனிங், 2வது அப்கிரேட், 3வது லெவல் இன்கம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். 2, 4, 8, 16 இந்த மாதிரி ஒரு பேசஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த டீமை டெவலப் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரிவார்ட்ஸ் பாருங்க 30% டைரக்ட் மைனிங். நீங்க எத்தனை பேரை வேணாலும் டைரக்ட்ல கொடுக்கலாம். அதுக்கு ஒவ்வொரு பர்சன் கிட்ட இருந்தும் உங்களுக்கு வந்து 30% நமக்கு இன்ஸ்டன்ட் பே அவுட் கிடைக்குது. 2வது வந்த நபர்கள் இங்க இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒண்ணா சொல்றேன். அது வந்து அப்கிரேட் மைனிங் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஈச் பர்சன் அவங்க ஸ்லாட்டை அப்கிரேட் பண்ணும்போது அவங்களுக்கு 50% நமக்கு பே அவுட்டா கிடைக்குது. அது தாண்டி ஒரு 18% லெவல் மைனிங் போனஸா கொடுத்துருக்காங்க.
இது வந்து பேக்ல பார்க்கலாம். மெம்பர்ஷிப் அப்கிரேட் ஸ்லாட்ஸ். அதான் இப்போ யார் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கம்பெனியில் ஸ்லாட்ஸ் பாருங்க, எல்லாமே யூஎஸ்டிடி தேட்டர் காயின் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஸ்லாட்ல இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 20 ஸ்லாட், மூணாவது 50 ஸ்லாட், நாலாவது 100 ஸ்லாட், அஞ்சாவது 250, ஆறாவது வந்து 500, ஏழாவது 1000, எட்டாவது 250, 2500, ஒன்பதாவது 5000, பத்தாவது 10,000. இது எல்லாமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா சார்னா கிடையவே கிடையாது. யார் ஒருத்தர் சார் இல்லை சார் என்கிட்ட பணம் இருக்கு, இந்த எல்லா ஸ்லாட்டும் நான் வாங்கிடலாமா அப்படின்னா அது கூட பாசிபிலிட்டி கிடையாது. அதில் யார் வந்தாலும் அந்த 10 யூஎஸ்டிடி கொடுத்தா முதல் ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ணி தான் உள்ள மெம்பர் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நம்ம வந்து நம்ம ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அந்த 10 யூஎஸ்டிடி நம்ம கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுறோம். எஸ், ஹவு டு ஸ்டார்ட்? எப்படி சார் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு 10 ஸ்லாட் 10 யூஎஸ்டிடி கொடுத்து நீங்கள் மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க. அதாவது 10 யூஎஸ்டிடி ப்ளஸ் கேஸ் ஃபீஸ் சொல்லுவாங்க, சர்வீஸ் சார்ஜ் மாதிரி. அது ஒரு அந்த பிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 நபர்களை கம்பெனிக்கு அறிமுகப்படுத்துறீங்க. கண்டிப்பாக இங்கே இது முழுக்க முழுக்க ஒர்க்கிங் பிளான். இந்த ஒர்க்கிங் பிளான்ல கண்டிப்பாக நம்ம வந்து 2 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும். 200 பேர் 300 பேர்லாம் கேட்கல. கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ கொடுத்தா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? நான் ஒரு 10 யூஎஸ்டிடி கொடுத்து வந்திருக்கேன், ப்ளஸ் ஒரு கேஸ் ஃபீஸ் $2-3 கொடுத்துருப்போம் யூஎஸ்டிடி. அது மூலம் நமக்கு ஒரு வருமானம் எப்படி வருது பாருங்க. முதல்ல டைரக்டர் ரெஃபரல்ல நீங்க ஒரு 2 பேரை அறிமுகப்படுத்துறீங்கன்னா ஈச் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு 30%, அதாவது 10ல் 30% அப்படின்னா $3. அப்போ ஒரு நபர்கிட்ட இருந்து $3, ரெண்டாவது நபர்கிட்ட ஒரு $3 அப்படின்னா ஒரு $6 நம்ம யூஎஸ்டிடி இன்கமா எடுத்திருப்போம். அடுத்தது அப்கிரேட் மணி. அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 அதாவது 50% சொன்னோம் இல்லையா, 5 + 5 10 யூஎஸ்டிடி நமக்கு இன்கம் கிடைக்கும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 16 GB யூஎஸ்டிடி கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 16 GB யூஎஸ்டிடி நீங்க இன்ஸ்டன்டா மணியாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம இங்க, அதாவது ஒரு 60% நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் பே அவுட் கிடைக்குது. சரிங்களா? ப்ராஃபிட். எஸ், டைரக்ட் மணியில். இப்போ நீங்கள் ஒரு நபரை வந்து நான் சொன்ன அந்த 10 ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு என்ன சார் ப்ராஃபிட் கிடைக்கும்? ஒரே ஒரு நபரை அவர் மூலமா டீமை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன சார் கிடைக்கும்? கம்யூனிட்டி கிரியேட் பண்ண அப்படின்னா அவர் அப்கிரேட் மட்டுமே பண்றாரு. ஓகேங்களா? அப்கிரேட் பண்றாரு அப்படின்னா அவர் மூலமா பார்த்தீங்கன்னா அவர் 10 ஸ்லாட்ல வந்திருக்கு அப்படின்னா அவர் மூலமா நமக்கு 3 யூஎஸ்டிடி கிடைச்சிருக்கும். ரெண்டாவது அவர் 20 ஸ்லாட்டை வந்து 20 யூஎஸ்டிடியை அப்கிரேட் பண்றாரு அப்படின்னா அதுல இருந்து வந்து 6 யூஎஸ்டிடி நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி 50க்கு 15, 100க்கு 30, 250க்கு 75, 500க்கு 150 யூஎஸ்டிடி, 1000க்கு 300. யோசிச்சு பாருங்க. 2500க்கு 750, 5000க்கு 1500, 10,000க்கு 3000 GB யூஎஸ்டிடி நம்முடைய இன்கம் இருக்கும். அப்போ டோட்டலா கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5829 GB யூஎஸ்டிடி நம்முடைய இன்கம் இருக்கும். ஒரு நபரை 10 யூஎஸ்டில கொண்டு வந்து அவரு இருக்கக்கூடிய 10 ஸ்லாட்டை பை பண்ணா மட்டுமே ஓகேங்களா நம்மளுடைய இன்கம் 5829 யூஎஸ்டிடி. அதை மணியா கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்போ இங்க என்ன சார் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றது மூலமா ஜஸ்ட் 10 யூஎஸ்டிடி 20 டைரக்டர்கள் கொடுக்குறோம் அப்படின்னா 50 லட்சத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கும். வெறும் ஒரு நபர் மூலமாவே 5829 அப்படின்னா ஒரு 10 பேர் கொடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பெரிய இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நம்ம இங்க பார்த்துட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்கிரேட் மைனிங் சொன்னேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் சொன்னேன், இப்போ அப்கிரேட் மைனிங். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 லெவல் இருக்கு. அந்த 12 லெவலில் ஒன்று பார்ப்போம். நமக்கு கீழே 2 பேர் வந்தால் அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் இருப்பாங்க. அந்த 2 பேர்கிட்ட நமக்கு 5 யூஎஸ்டிடி மூலமா நமக்கு 10 GB யூஎஸ்டிடி கிடைக்கும். ரெண்டாவது லெவல்ல 4 பேர் வந்திருப்பாங்க. ஈச் பர்சன் மூலமா நமக்கு 10 அப்படின்னு சொல்லி 40 GB யூஎஸ்டிடி கிடைக்கும். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 8 பேர்கிட்ட இருந்து 25 யூஎஸ்டிடி 200 கிடைக்கும். 16 பேர்கிட்ட இருந்து 800 யூஎஸ்டிடி கிடைக்கும். 32 பேர்கிட்ட இருந்து நமக்கு 4000 யூஎஸ்டிடி கிடைக்கும். 64 பேர் இருந்து 250 வீதம் 16,000 GB யூஎஸ்டிடி கிடைக்கும். இந்த மாதிரி 10வது லெவல் பாருங்க, 1024 பேர் வந்திருப்பாங்க. அவர் வந்து 5000 ஸ்லாட் எடுத்திருக்கும் பொழுது 51,20,000 GB யூஎஸ்டிடி நம்ம இங்க பார்த்துருக்கோம். அப்போ டோட்டலா கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.8 மில்லியன் நம்மளோட வந்து இங்க இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செய்யறோம். ஒரு 10,000 15,000க்கு அந்த டெடிக்கேஷன் அப்படி விஷயத்த கொடுக்குறோம். டைமிங்
6 மணிக்கு போறோம் கம்பெனி உள்ள, ஒரு 2 மணி வரை நம்ம வேலை செய்யணும். இல்ல 9 மணி போனா 5:30 மணி வரைக்கும் வேலை செய்யணும். இந்த மாதிரி ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சா நம்மளோட வருமானம் என்னன்றதை நீங்க வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பார்ட் டைமாவோ இல்ல ஒரு ஸ்பேர் டைமாவோ நீங்க வந்து எடுத்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துல கூட இந்த மாதிரி ஒரு 6.8 மில்லியன் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்க முழுக்க முழுக்க ஒர்க்கிங் பிளான்ல கம்யூனிட்டி கிரியேட் பண்றது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் மைனிங் சொன்னோம் இல்லைங்களா, அதுல 18% நமக்கு எப்படி சார் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மூலமா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா 4.7 பில்லியன் சம்பாதிக்கலாம் இங்க. சரிங்களா? இங்க ஐஎன்ஆராவும் கொடுத்துருக்காங்க, ஜிபி ஸ்டடியாவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்குதான் இங்க காலையில நமக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்குறோம். காலையில பார்த்தீங்கன்னா நாலேஜ் 6 மணிக்கு நாலேஜ் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய லீடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லீடர்ஸ் வந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை நமக்காக ஷேர் பண்றாங்க. அந்த ஷேரிங்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இதை நம்ம பண்ண போறோம். சரிங்களா? இது வந்து 2 மடங்கு 2, 4, 8, 16 அப்படின்னு வரும்போது ஐஎன்ஆர்லயும் கொடுத்துருக்காங்க, ஸோ ஜிபிஎஸ்டிலையும் கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா லெவல் மைனிங்ல பாருங்க 4, 16, 24, 256, 1024, 4096. இது வந்து 2, அதாவது 4 மேட்ரிக்ஸ் சொல்லலாம். லெவல் 2 4 பேர் வந்திருப்பாங்க, அங்க உங்களுக்கு 2%. இங்க என்ன சார் கண்டிஷன் கொடுத்துருங்க அப்படின்னா நீங்க ஒரு டைரக்ட் கொடுத்துருக்கணும், ஒரு ஸ்லாட் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 4வது லெவல்ல நம்மளோட 4வது லெவல்ல 16 பேர் வந்திருப்பாங்க, அவங்க மூலமா 2% நமக்கு கிடைக்கும். நாம என்ன பண்ணிருக்கணும்னா 2 டைரக்ட் கொடுத்துருக்கணும், 2 ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இது ஒரு சின்ன விஷயம் தான். ஓகேங்களா? 6வது லெவல்ல நம்மளுடைய 6வது லெவல்ல பாத்தீங்கன்னா 64 பேர் வந்திருப்பாங்க, அங்க நமக்கு 3% கிடைக்கும். இங்க ஒரு கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 டைரக்ட் கொடுத்துருக்கணும், 3 ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அப்ப 8வது லெவல்ல 256 பேர் இருந்து 3% கிடைக்கும், அது 4 டைரக்ட் கொடுத்துருக்கணும், 4 ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். 10வது லெவல்ல 1024 பேர் வந்திருப்பாங்க, 3% நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், 1024 பேர் இருந்து. இங்க என்ன சார் கண்டிஷன் அப்படின்னா 4 டைரக்ட் பிளஸ் 5 ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அப்ப 10வது லெவல் 12வது லெவல் பாருங்களேன் ஒரே மாதிரி இருந்திருக்கும். 4096 பேர் வந்திருப்பாங்க, அங்க நமக்கு 5% கிடைக்கும். இங்கே நமக்கு 4 டைரக்ட் 5 ஸ்லாட். எப்பவுமே என்எஸ்கே சார் சொல்லக்கூடிய விஷயம், நம்ம ராதியம் என்எஸ்கே சார் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 5 ஸ்லாட் நீங்க பை பண்ணுங்க, 5 பேருக்கு ரெஃபர் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. ஒரே தடவை நம்ம அந்த ஒரு வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான இன்கமும் எங்கேயுமே நமக்கு டிராப் பண்ற விஷயம் நடக்காது. ஸோ நம்மளுடைய டைரக்ட் மைனிங் ரெஃபரலையும் இன்கம், மைனிங் ஸ்லாட் அப்கிரேட் பண்ணிடுறாங்களா, அப்கிரேட் பண்ணும்போது நமக்கு இன்கம், அதே மாதிரி லெவலும் நமக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சார் எக்ஸ்ட்ரா ஒரு அன்னைக்கு வந்து பிளான் போடலாம் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஹவு மச் ஒரு நிறுவனத்துக்கு மூலம் நான் எவ்வளவு சார் சம்பாதிக்கலாம் அப்படின்னா இந்த நம்ம நிறுவனத்தோட பொட்டன்ஷியல் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா 11.5 மில்லியன், அதாவது 110 கோடி நம்முடைய கம்பெனியுடைய டார்கெட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த 110 கோடி ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த 110 கோடி ரூபாய் அப்படின்றது இந்த கோடீஸ்வர மனநிலை வந்தா மட்டும்தான் அந்த கோடியை பத்தி நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்ம பாக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரங்கள்ல நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கேன். இங்க ₹1,00,000 சம்பாதிக்கிறவங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலி வந்து செட்டில்டுன்னு சொல்லலாம். ஒரு மாசத்துக்கான செலவு ₹1,00,000 அப்படின்னாக்கா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ₹1,00,000 சம்பாதிச்ச குடும்பம் இன்னைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அப்ப எத்தனை பேர் நம்ம இங்க ₹1,00,000 சம்பாதினா கேள்விக்குறி. அப்ப இந்த கோல்டு பக்ஸ் நிறுவனத்துல ஒரு நாளைக்கும் ₹1,00,000 சம்பாதிக்கலாம், ஒரு வாரத்துக்கும் ₹1,00,000 சம்பாதிக்கலாம், ஒரு மாசத்துக்கும் ₹1,00,000 சம்பாதிக்கலாம். ஏன்னா சம்பாதிச்ச நபர்கள் நம்ம டாப் ரேட்டர் வந்திருக்காங்க. ஓகேலா? நமக்கு தெரிஞ்சு விஜயகுமார் சார் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 55,000 ஜிபிஎஸ்டி இன்கம் எடுத்திருக்காங்க. அது ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட வாய்ப்பு நமக்கு இருக்கு. இந்த வாய்ப்புக்குள்ள நம்ம வந்துட்ட நபர்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரெகுலரான ஒரு ஜூம் மீட்டிங், அந்த நாலேஜ் எடுத்துக்கணும், முறையான முயற்சியும் பயிற்சி நம்ம நிறுவனம் கொடுக்குறாங்க. ஸோ முயற்சி நம்ம எடுக்கணும், முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்தா சக்சஸ் அப்படின்றது இங்க உறுதியான ஒரு விஷயம். அப்ப எத்தனை பேர் சார் முயற்சி பண்றாங்க அப்படின்னா முயற்சி பண்ற அத்தனை பேருமே இதுல சக்சஸ் பண்ண முடியும். பயிற்சி எடுக்கிற அத்தனை பேருமே சக்சஸ் பண்ணுவோம். பயிற்சியும் முயற்சினா இங்க நமக்கு சக்சஸ் பண்ணுவோம். கோல்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ண போறோம். முழுக்க யார் வந்தாலும்
இங்க வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணாதான் நமக்கு வந்து இங்க பெரிய ஒரு இன்கம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்கமிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்யூனிட்டி மூலமாக தான் நம்ம இன்கம் கொடுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பார்ட்ஸ் வருது, கேமிங் வருது, டெக்னாலஜி வைஸ் வருது, நிறைய விஷயங்கள் கொண்டு வர போறாங்க. அடுத்தது டோக்கன்ஸ், கோல்டு டோக்கன்ஸும் நமக்கு இங்கே வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து அப்கமிங்ல நிறைய வந்து பைப்லைன்ல இருக்கு. ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணும்போது அதோடைய டீடைல்ஸ் நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பக்ஸில் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றது மூலமா 110 கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். அப்ப ரெண்டாவது என்ன சார் இருக்கு ஒரு நமக்கு வந்து ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு. அந்த கோல்டு அப்படின்றது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணணும், 1,000 பண்ணணுமா 2,000 பண்ணணுமா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு கிராம் வாங்குறது ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்துல நம்ம நிறுவனம் கொடுத்துருக்க ஒரு பெரிய ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/4 கிராம், அதாவது 0.25 கிராம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. அது மூலமா வந்து அதுலயும் ஒரு கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான நபர்கள் எத்தனை பேர்னா வெறும் 5 பேர் மட்டும்தான். ஸோ அந்த 5 பேரை நீங்க 1/4 கிராம் வாங்க வைக்கும் போது உங்களுடைய இன்கம் 0.75 கிராம் உங்களுக்கு இன்கமா கிடைக்கும் அந்த கோல்டுல. ஸோ நீங்க வந்து 0.5 கிராம் எடுக்கிறீங்க, ஓகேலா, 1/2 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்க வந்து ஒரு 5 பேரை கொடுக்குறீங்கன்னா நீங்க வந்து ஒரு 1.5 கிராம் நீங்க இங்க இன்கம் எடுக்க முடியும். அப்போ 1 கிராம் அப்படின்றது இன்னைக்கு 10,800 இல்ல 11,000 வச்சுங்களேன். நீங்க ஒரு 11,000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 5 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்கம் 3 கிராம். 5 பேர் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய டைரக்ட் மைனிங்ல 60% நமக்கு இங்க கொடுக்குறாங்க கோல்டுல மட்டுமே. அப்ப 60% அப்படின்றது 1 கிராம்ல 60% அப்படின்னா 2 பேரை ரெஃபர் பண்ணினா 1.2. அந்த மாதிரி ஒரு 5 பேர் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம் நம்ம வந்து இன்கம் எடுக்கலாம். இப்ப கம்பெனி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு பை பண்றீங்க அப்படின்னா ஓகேலா 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் 5 கிராம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 கிராம் கோல்டு நீங்க அச்சீவ் பண்ணிட்டாவே கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி நடக்க போதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரின்றது எப்பவுமே மறக்க முடியாத ஒரு விஷயம். எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அந்த ஒரு வருஷத்தை கடந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனியா தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கம்பெனி வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய இன்கம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம 1 கிராம் கோல்டு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பெஷல் ஆனிவர்சரிக்கு ஸ்பெஷல் இன்வைட்டரா நீங்க வந்து வருவீங்க. கம்பெனி உங்களை இன்வைட் பண்ண போறாங்க. செகண்ட் 2 கிராம் கோல்டு நீங்க வந்து இன்கம் எடுத்துறீங்க அப்படின்னா ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்றது கிடையாது, மற்றவங்களை ரெஃபர் பண்ணி நீங்க இன்கம் எடுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்க நம்ம டீம்ல பர்ச்சேஸ் பண்ண வச்சு நீங்க இன்கம் எடுக்க போறீங்க. அது மூலமா பாத்தீங்கன்னா 2 கிராம் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்பெஷல் இன்வைட் பிளஸ் கிஃப்ட் அவார்டு, கிஃப்ட் ரிவார்டு வந்து நமக்கு எலிஜிபிள் இருக்கு. அது யாரா இருந்தாலும் காமனான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா 3 கிராம் கோல்டு நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்வைட் பிளஸ் கொடைக்கானல் டூர். இன்னைக்கு டூர் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கனவா இருக்கும். அந்த டூரும் நம்ம கம்பெனி வந்து நமக்கு குறையில்லாம கொடுக்குறாங்க. ஓகேலா? கோல்டுக்கு கோல்டும் சம்பாதிக்கிறோம், கம்யூனிட்டி மூலமா இன்கமும் எடுக்கிறோம். மூணாவது கொடைக்கானல் டூர், அந்த ஒரு விஷயமும் நமக்கு இங்க கிடைக்குது. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா இதுதாங்க மிகப்பெரிய ஒரு ஹைலைட் மீன்ஸ் என்னன்னா எல்லாமே ஒரு கல்ல 2 மாங்க அப்படின்ற மாதிரி 5 கிராம் கோல்டு நீங்க இன்கம் எடுத்துறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஸ்பெஷல் இன்வைட்டராகவும் வருவீங்க, ஸ்டேஜுக்கு கொடைக்கானல் டூர் அடிச்சிருவாங்க வருவீங்க, ஸ்பெஷல் கிஃப்டாகவும் இருக்கு. அந்த கிஃப்ட் என்னன்றது நமக்கு கெஸ் பண்ண முடியாது, அது கம்பெனி கொடுக்கக்கூடியது. ஸோ நம்மளுடைய கிரியேட்டர் நமக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதை நம்ம கண்டிப்பா அதை வாங்குவோம். அது பெஸ்டான ஒரு கிஃப்டா தான் இருக்கும், அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் கோல்டு சம்பாதி நம்ம எத்தனை பேர் சார் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7 to 8 பேர் நம்ம ரெஃபர் பண்ணாவே போதும். ஓகேங்களா? ஒரு 8 பேர் 8 to 9 10 பேர் ஆவரேஜா வச்சிங்களேன். நீங்க டைரக்டா கொடுத்துறீங்களா நீங்க அந்த 5 கிராம் கோல்டு அச்சீவ் பண்ணிடலாம். இல்ல சார் நான் வந்து கம்யூனிட்டி பில்ட் பண்றேன், ஒரு 5 பேர் கொடுத்து 5 பேர் மூலம் நம்ம வந்து அவங்கள டூப்ளிகேஷன் பண்ண வைக்கலாம் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்ல சார் 2 பேர் மூலமா நான் வந்து ஒரு 5 கிராம் கோல்டு அச்சீவ் பண்றதுக்கு நான் பிளான் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க பிளான் பண்ணலாம். இந்த பிளான் எல்லாமே நீங்க எப்படி அதை ஒர்க் அவுட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? கம்பெனி எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணலாம் சொல்லலை, இதை அச்சீவ் பண்ணா இதுக்கான வழி இருக்குன்னு சொல்லி நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்ம என்எஸ்கே சார் வந்து ஒரு கோல்டு அச்சீவ் பண்றது எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா
கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு 10 மாசத்துல கோல்டு சம்பாதிக்கலாம் அப்படி ஒரு பிளானை போட்டு காமிச்சாங்க. அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு எல்லாருக்குமே காமனா கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்புல நாம இங்க இருக்கோம் இல்லை. இந்த வாய்ப்பை முறையா கத்துக்கிட்டு ஃபீல்டுல போயிட்டு மக்கள் கிட்ட இதை கன்வே பண்ண விஷயத்தை ஐடியா கன்வெர்ட் பண்ணி நம்மளோட இன்கம் எடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு பொருளாதார சுதந்திரம், நேர சுதந்திரம் அப்படின்ற விஷயத்த நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். தேடக்கூடிய விஷயம் கோல்டு பாக்ஸ்ல இருக்கு. இது நடந்தே தீரும். ஓகேலா? அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சிஸ்டம் அப்படின்றாங்க. சிஸ்டம் யார் ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த ஜூம், இந்த கம்பெனி பத்தின நாலேஜ் நமக்கு வேணும். அந்த நாலேஜ் எங்க கொடுக்குறாங்கன்னா ஜூம்ல கொடுக்குறாங்க. அந்த நாலேஜை நம்ம இங்க எடுத்துக்கலாம். அப்போ நம்ம டீம் சர்வீஸ் பண்றதுக்கு நம்மளோட அப்ளைனோட கைடன்ஸ் இருக்கு. ஒன்று ஜூம் மூலமா கொடுக்குறாங்க, இல்ல வீடியோ கால் மூலமா பிரசன்டேஜ் கொடுக்கலாம். மூணாவது நேராக போயிட்டோம் அவங்களுக்கு பிரசன்டேஜ் கொடுக்கலாம். அப்படி கொடுத்து அந்த டீமை டெவலப் பண்றது மூலமா நம்ம வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம். அப்ப சம்பாதிக்கிறதுக்கு இங்க ஒரு வழி இருக்கு. அந்த வழியை கத்துக்கின்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா சர்வ நிச்சயமா சம்பாதிக்கலாம். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கிரியேட்டருக்கும் என்னுடைய டாப் லீடர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த பிளான் இது வரைக்கும் மார்னிங் செஷன்ல தான் பேசியிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் செஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து